வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத நான் வந்து சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி மல்லிகை பூ முட்டு எப்படி செய்யறது, இதை வாட்டர் ப்ரூஃபா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி தர போறேன் அப்படின்னு. அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மாதிரி மல்லிகை பூ முட்டு செய்யறதுக்கு என்னென்ன தேவை மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டேப்ஸ், இது வந்து இன்ஜுரிஸ் ஆனா நமக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டு ஒரு டேப் போட்டுவாங்களே அந்த டேப், இதை கேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிஷின் நூல் வேணும், இந்த மாதிரி ஒரு மிஷின் நூல். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், இதுக்கு பர்டிகுலர் பிராண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டூத் பிக், இந்த மாதிரி டூத் பிக் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுவும் தேவைதான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அக்லரி கலர்ஸ், வாட்டர் ப்ரூஃப்ல ஃபேப்ரிக் மெட்டீரியல், ஃபேப்ரிக்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். இங்கே நாங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங். நான் வந்து அந்த லீஃப், அந்த காம்புக்காக இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன். இது வந்து அந்த முட்டுக்காக இந்த கலர் யூஸ் பண்ண போறேன். இது எப்படி வாட்டர் ப்ரூஃபா மாத்துறது அப்படிங்கறத சொல்லி தர போறேன். வாங்க இப்போ மல்லிகைப்பூ முட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்துட்டு இந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, இப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு 4 போர்ஷன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பெட்டல்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டிங்ஸ்ல ஒரு லைன் தெரியும். இதோ இந்த லைன்லாம் தெரியுது இல்லையா, இந்த லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை நீங்க வந்து நார்மல் பேப்பர்ஸ்லாம் சிசர்ல கட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க கட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டிஷ்யூ, ரொம்ப ஹார்டா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ரொம்பவே ஜென்டிலா தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். வீடியோக்காக நான் இவ்வளவு ஸ்லோவா கட் பண்றேன். இப்போ இதை ரெண்டா கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ரெண்டா ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம இன்னும் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இதையும் இப்படி கட் பண்ணுங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இப்படி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதையும் இப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணுங்க. ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இதில் இப்படி கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இதையும் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து டிஷ்யூ அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃப்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் மீதி பாதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதையும் ரெண்டாக நம்ம கட் பண்ணலாம். ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பார்ட் எடுத்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாக ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த டிஷ்யூவில் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கட் பண்ண பேப்பர் வந்து நம்ம இந்த கட்டிங்கோடய ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணி இதில் ஒரு கட்டிங் போட போகிறோம். இதையும் போட்டுட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். இப்போ வந்து இதில் நம்ம 2 டைப்ஸான சைஸில் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி டைப்பு, இன்னொன்று வந்து இந்த சைஸில் இப்படி நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நம்ம இந்த மாதிரி 2 டைப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 டைப்லயும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இப்போ வந்து மல்லிகைப்பூ முட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ நல்லாவே இந்த மாதிரி ஃபுல் டிஷ்யூ நல்லா நீட்டான ஒரு டிஷ்யூவா எடுத்துக்கோங்க. இது நல்லா கரெக்டா இது பண்ணிக்கோங்க. சைடுல ஏதாவது எக்ஸஸ் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் பெருசா எக்ஸஸ் எதுவும் கிடையாது, அதனால நான் கட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஒரு 1 ரூபி காயின் இல்லை 2 ரூபீஸ் காயின் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுங்க. இப்போ இங்க இருக்க மாதிரி இருக்கா, அந்த இடத்துல சும்மா ஒரு லைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க இப்போ இங்க ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ டிஷ்யூ இருக்குன்னு பாருங்கள். மீதி இருக்க டிஷ்யூவை கட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால. இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காயின் வச்சிங்கன்னா இது சரியாக இருக்க மாதிரி இருக்கா, இப்படி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காயின் வச்சும் அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது பெரிய லாங் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் தான் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். மீதி இருக்க எக்ஸஸ் இது வேஸ்ட் தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 by 1 இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு 5 பீசஸ் கிடைக்கும். இதில் எப்படி நம்ம வந்து முட்டு செய்கிறது அப்படின்னு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு டூத் பிக்கோட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி 2 விரலால் இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷீட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சு இதோட இது ஃபோல்ட் பண்ணி இது கூட நல்லாவே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றிக்கோங்க. கொஞ்சம் டிஷ்யூங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி சுற்றணும். இந்த லாங் ஷீட்டை இதை நல்லா கோம் பண்ணி இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மல்லிகைப்பூ முட்டு மாதிரி வந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்து எப்போ யூஸ்வலாக பூ கட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு 2 டைம் சுற்றிட்டு பூ கட்டுறது எப்படியோ அதே சேம் டைப்பில் 2 or 3 டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே இந்த மாதிரி அழகாக ஃபஸ்ட்டு முட்டு மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இந்த நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இதில் எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பர்டிகுலர் சைஸஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இது மேலே இப்படி வச்சு அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இது எப்படி கலர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது பெரிய ரொம்ப லாங் வீடியோவும் வந்துருச்சு. இதை எப்படி கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ரொம்ப அழகான மல்லிகைப்பூ முட்டை எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா. இன்னொன்று எப்படி செய்யறதுன்னு நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சைஸில் ஒரு டிஷ்யூ கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இப்படி அமுத்துங்க.
இப்படி அமுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இது வைங்க. வச்சுட்டு மறுபடியும் விதட்டி இதை லைட்டாக அப்படி சுற்றுங்க. பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகான மல்லிகைப்பூ முட்டை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கட்ட நூல் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூஸ்வலாக எப்படி பூ கட்டுவோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. 2-3 சுற்று கூட எக்ஸ்ட்ரா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எப்பயும் போல் நீங்கள் பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ராசஸ் தான். 3 டைம் நீங்கள் அந்த மாதிரி மல்லிகை பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டேப் எடுத்து இதுக்கு பர்டிகுலர் சைஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு முக்குக்காக அந்த கீழே இருக்கு இல்லையா அந்த பச்சை கலர், அதுக்காக இப்படி நல்லா இப்படி டைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகான மல்லிகைப்பூ முட்டை இந்த மாதிரி தான் மேக் பண்ணுவோம். நான் வீடியோஸ்க்காக இப்படி போட்டிருக்கேன். என்ன இது இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் செய்யும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா அழகாக சூப்பராக நிறைய மல்லிகைப்பூ முட்டை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பழகலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப அழகாகவே இந்த மாதிரி மல்லிகை போட்டு நீங்களும் இந்த மாதிரி மேக் பண்ணி கற்றுக்கலாம். தேங்க்யூ.